ஒரு பிரம்மாண்டமான விவசாயம். கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு சொரிதான் மனுஷராலாம் பாதிப்பு கூட. ஆஸ்திரேலியா பணியாற்றக்கூடியவர் காலங்காலமாக சிவபூசணிக்கா தேடினா சின்ராசுவை காணல. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். ஒரு வேலை செய்து வாழ முடியாது. ரெண்டாவது வேலையும் ஏதாவது பார்க்கணுமா இனி போகாம தெரியலை. அதே மாதிரி தான் எப்படி கஷ்டம், என்ன மாதிரி விளைச்சல். 2500 3000 கிலோ 20 வருஷமா நெத்தலி உருளைக்கிழங்கு குழம்பு குழல் புல். சுற்றுமுற்றும் பார்த்தா எல்லா இடமுமே வயல்தான். இப்படியான விவசாயம், வயல் என்ன தோட்டங்கள், இப்படியான விவசாய நிலங்களை பாய்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது மிக முக்கியமான விடயம். சரி, எங்கே வந்துடான்னு சொன்னால் டாக்டர் ஒருத்தர் ஊருக்கு வந்திருக்கிறார். ஊருக்கு வந்தால் வருவார். அதுவும் குறிப்பாக வார இறுதிகளில் அவர் ஒரு ஆஸ்திரேலியா பணியாற்றக்கூடியவர். அப்போ சின்ராசுவை தேடினா சின்ராசுவை காணலை. அடித்து பார்த்தா தான் தோட்டத்தில் நிற்கிறேன், தண்டை தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு விவசாய அறுவடை அப்படின்னு சொன்னார். சரி, என்ன அறுவடைன்னு சொன்னால், ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது எங்கட வயதொத்த இளையவர்கள் விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செய்யணுமான்னு பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான விவசாயம். அதுலேயும் குறிப்பாக இந்த துபாயிலிருந்து அல்லது துபாய் பூசணி அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பூசணி சட்டி இந்த உருண்டை மாதிரி இருக்கும். இது ஒரு இப்படி குமிழாக இருக்கக்கூடிய அந்த பூசணி ஒரு சுவையான விஷயம். அதை இந்த வயசு சேர்ந்துடக்கூடியாக்கள் விதைச்சு கிட்டத்தட்ட 45 to 60 நாள் பயிர்னு சொல்கிறாங்க. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இது விதைக்கணும். விதைச்சு அறுவடை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை சரி பகிர்ந்து கொள்ளுமே. நம்மளோட படியும் ஒருத்தர் நல்ல விஷயம் செய்கிறானே. ஒரு பக்கம் ஆசிரியராக பணியாற்றிக்கொண்டு மற்ற பக்கம் விவசாயம், அது பரம்பரையாக செய்கிற அந்த விஷயத்தை அழிய விடக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். பொருளாதார பலத்தில் தனியாக ஸ்ரீலங்காவில் வாழைக்கில் ஒரு வேலை செய்து வாழ முடியாது. ரெண்டாவது வேலையும் ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கனகாலம் இந்த வயல் சார்ந்திடக்கூடிய தோட்டம் சார்ந்திடக்கூடிய காணொலிகளும் போடையில் அப்போ இதையும் பார்த்து நண்பருக்கும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த அல்லது ஒரு பாராட்டு கொடுத்த மாதிரி இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி தான் எப்படி கஷ்டம், என்ன மாதிரி விளைச்சல், இது எங்கே போகுது, என்ன நடக்குது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன்னு ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும். ஒரு விவசாயம் சார்ந்திடக்கூடிய காணொலி கனநாளை பிறகு போடுறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறாக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் வரும். இந்த நண்பன் செய்யக்கூடிய இந்த முயற்சி தொடர்பில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 4 பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வரணும்னு சொன்னால் பகிர்ந்து வைங்க. அப்படியே தேடிக்கொண்டு வந்தால் சின்ராசு இங்கே நிற்கிறார். நான் வேலையண்டு வந்தால் வெள்ளக்காரண்டா அப்படின்ற மாதிரி அவரவரிடத்தில் உழைச்சா தான் முன்னுக்கு வரலாம் அப்படின்றது மிக முக்கியமானது. வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும். ஒரு வித்தியாசமான முறையை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி மாமா அப்பா எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ போய் கேட்கலாமா இந்த மாதிரி என்ன நடக்குது, என்ன விஷயங்கள், விவசாயம் எப்படி இருக்குது, செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையுமே பதிவு செய்கிறேன். பூசணி செய்யணும்னு சொன்னால் என்ன படிமுறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தோட்டத்தை உழுவுறதும் பாத்தி கட்டுறது, முதல் ஒரு பீலியில் நாங்கள் விதை நடுவோம். அதுக்கு பிறகு 2ஆக மாறும். ஒரு 10 நாள், இப்போ ஒரு விதை போட்டு கிட்டத்தட்ட 6, 7, 8ஆவது நாள் முளை வரும். அதுக்கு பிறகு ஒரு 20ஆம் நாள் அப்படி நாங்கள் பாத்தி கட்டுவோம். கொஞ்சம் கொடி ஓட வலிக்கிட பாத்தி கட்டுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் 2 நாட்களுக்கு ஒருவா தண்ணி விடுறது மட்டும்தான். தண்டை வாட்டில் வளருமா? எத்தனை நாள் பயிர் இது? இது 45 வரைக்கும் 60 நாள். ஒரு தடவை இப்போ ஆயிரீங்களா? திருப்பி இன்னொரு ஆயலாம்? இதில் ஆயலாம், ஆனால் இந்த முறை கொஞ்சம் அது காலநிலை தான் தாக்கத்தை செலுத்துறது. இப்போ காலநிலையில் அப்படி கூட வெயில் மப்பு போட்டால் சில நேரம் நோயல் வேற பார்க்கும். அதனால் காய் இருக்காது. நல்ல வெயில் அடித்தா தான் இந்த பூசணிக்கு நல்லா. அதோட அப்போ ஒன்று சொன்னீங்க அப்படிங்க. அப்புறம் என்ன செய்யணும்? பிள்ளைங்கள சுனையல்ல பூசடை கடிக்கும். இன்றைக்கு சொரிதான் காலங்கையும். வெளியே இருந்து பார்த்தா எல்லாமே ஒரு சுகமான வேலையாக தெரியுமா? ஒன்றுக்குள்ள இறங்கினா தான் கஷ்டப்பட்டு தான் எதுவுமே நடக்கும், எதுவுமே சாத்தியப்படும். இது இன்றைக்கு இவர்கள் வெற்றிகரமான ஒரு விளைச்சலாக இதை அறுவடை செஞ்சாலும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கடினமான வழிகளும் காலநிலைகளும், எந்த வேலைக்கு பின்னாலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஒருத்தன் உழைக்கிறத பார்த்து அவன் அப்படி உழைக்கிறான் இப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இறங்கி பார்த்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அறிஞ்ச பிறகுதான் அதன் வெற்றி, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாத்தையுமே உணரக்கூடியதாக இருக்கும். பூசணிக்காய் விடுங்கிறோம். துபாய் பூசணி. ஏன் இந்த துபாய் பூசணி செய்யணும்னு சொல்லி யோசிச்சது? கிழமையாக நாங்கள் காலங்காலமாக துபாய் பூசணிக்காய் செய்கிறோம். நாங்கள் இந்த வருஷத்தின் இடப்பகுதியில் வைகாசி மாதம் கோயிலை கண்டு முடிய பூசணிக்காய் தான் போடுறது. பூசணிக்காய் அல்லது வெங்காயம்
இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வெங்காயம் பட்ஜெட் கூட பூசணிக்காய் கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளோ பெரிய செலவுகள் இல்லை. இதனால பூசணிக்காயில் தங்குறது நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் கூடுதலானாக்கள். அந்த வகையில் நாங்களும் பூசணிக்காய் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமா பூசணிக்காய் ஆட போகிறோம். இனி போகாம தெரியலை. என்ன பிரச்சனை? விலைவாசி தான். விலைவாசி இன்றைக்கு 80 ரூபா, நேற்று 120 ரூபா, இன்றைக்கு 80 ரூபா. கட்டுப்படியாக தானே. பொதுவாக மெட்ட பூசணி தான் இங்கே எல்லாரும் போகிறோம். ஏன் ரூபாய் போடுறது? ரூபாய் கூட இங்கே வாரது, விளையிறது கூட. மெட்ட பூசணியோட ஒப்படைக்கில் மானிப்பாய் உங்களால் சங்குவேலி அளவட்டி பக்கங்களில் ரூபாய் கூட விளையிறது. சாதாரணமாக ஒரு பரப்பு விதைச்சா அவள் என்ன மாதிரி கூட அறுவடைகள் விவசாயம் அதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல காலநிலையோட வந்தால், நோய் இல்லாமல் இருந்தால் அப்படியும் ஒரு 2500 3000 கிலோ பார்க்கலாம் ஒரு பரப்பில். அப்படி பார்க்கலாம். நோயல் அப்படி இப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதோட விலையும் ஓகேயாக வந்தால் பரவாயில்லை, இல்லாட்டி நட்டம்தான். எப்பயாவது நட்டப்பட்டிருக்கா அந்த மோசமான விலைகள் அப்படி இப்படியா வந்து? போன வருஷம் ரொம்பவே நட்டப்பட்டுனாங்க. போன வருஷம் கிலோ 50 ரூபாய்க்கு தான் கொடுத்தது. அதுக்கு முதல் வருஷம் 160 ரூபா. இப்போ பாருங்க, 160லேருந்து 50 ரூபா தக்கம். ஒரு கிலோக்கே 110 ரூபாண்டா என்ன? உங்களை தெரியும். நீங்கள் எவ்வளோ ஆளம் அப்பாவோட குடும்பத்தோட சேர்ந்து குடும்பத்தோட? எனக்கு தெரிஞ்ச வரையில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா தோட்டம் செய்கிறோம். எனக்கு தெரியத்தக்கனையா. ஆனால் மாமா அப்பா இல்லை, மாமா தான் கூடுதலாக எங்களோட நிறைய காலமே இருக்கார். அவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து இந்த தோட்டத்தை அவர் தான் பராமரிச்சு கொண்டு வரார். நீங்கள் எவ்வளோ ஆளும் செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போகுது. என்ன சொல்லுது விவசாயம்? விவசாயம் பரவாயில்லை, விவசாயத்தை முன்னேற்ற வேணும் தானே. விவசாயிகள் வீட்டுக்கு வீடு வேணும். இருந்தாலும் இனிமேல் காலங்களில் விவசாயம் கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன் அப்படி பொசுக்கன்னு சொல்கிறீங்க? தோட்டத்தை விற்று போட்டு போக வேண்டியான். ஏன்? தொழில்நுட்பங்கள் வர்றபடியாக யாருமே விவசாயத்தை பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரையினம் இல்லை. இதே நீங்கள் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி செய்யலாம் தானே? செய்யலாம் தான். அதுக்கு எல்லாருடையும் அதற்குரிய வசதிகள் வாய்ப்புகள் வேணும் தானே. முதலீடு என்று பார்க்கல எல்லாருக்கும் ஒரு மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டோம். அந்த வகையில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்று தான். நம்மளோட முந்தாக்கள் சொல்லிவிடும், சும்மா இருக்க ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லி அந்தளவு தூரம் இவ்வளோ அறுவடை வந்திருக்குன்னு சொன்னால் இது லேசுப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அதை தான் திருப்பி பின்னால் சொல்லுவேன்னு சொன்னால் இதுக்கு பின்னால் நேரத்துக்கு நேரம் தண்ணி விடணும், சில வேளை விலை ஏற்றம் பெறும், ரக்கம் பெறும், அதெல்லாம் சகிச்சு கொள்ளணும். சில வேலையெல்லாம் சரியாக அடிமாட்டு விலையில் போயிடும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதலே விலையாக இருக்கும், பிறகு அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து விலை இறங்கிடும். அப்படி ஒரு பெரிய சிக்கலுக்கு பிறகுதான் இந்த விவசாயம் ஒரு வெற்றியை கொடுக்கும். அவர்கள் சேட்டில் காலை வச்சா தான் நாங்கள் சோத்தில் கையை வைக்கலாம், நெல் வயலுக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த மரக்கறி விளை பொருட்கள் எல்லாமே ஒரு சரியான உணவு தேவைக்கு மிக முக்கியமானது. இதை விட பெருசு இருக்கா? இந்த துபாய் பூசணியில் என்னென்ன சவால் இருக்குது உங்களுக்கு? சவால்கள் நோய்கள் தான். இப்போ பார்த்தா இப்போ அங்கே அந்த பக்கங்கள் எல்லாம் இந்த பக்கங்களையும் போட்டிருக்குறாங்க, அங்கேயும் இருக்குது. நாங்கள் வேலைக்கு போட்டபடியா கொஞ்சம் போட்டு இப்போ ஒரு 45 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வரப்போகுது. இப்போ வேலைக்கு கொஞ்சம் வெயிலோடு போட்டபடியா கொஞ்சம் நோய் தாக்கம் குறைவு. அந்த தோட்டக்காரர் இவையெல்லாம் போட்டு இப்போ 2 கிழமை தான். நோய் தாக்கம் தான் பெரும் சவால். அதை விட பிராணிகள் ஒன்றும் இந்த மிச்ச இடங்களை வந்து அந்த அடிச்சு கடிச்சு பிரச்சனை பண்ண தானே. அது மாதிரி துபாய் பூசணிக்கு பிரச்சனை இல்லையா? துபாய்க்கு கூடுதலாக பிரச்சனை தாரண்டு குறைவு. அதாவது ஆரம்பத்தில், அதாவது முளைச்சி வார பருவத்தில் தான் அந்த அகலான் என்று சொல்கிற அந்த சின்ன சின்ன பிராணிகள்லாம் அந்த விதையை சாப்பிட்றது, அதுலேருந்து தப்பித்து வந்தால் ஓகேயாக இருக்கும். மற்றபடி பிராணிகளால் பாதிப்பு குறைவு, மனுஷராலாம் பாதிப்பு கூட. என்ன செய்கிறாங்க மனுஷர்? இல்லாத நேரம் எல்லாம் வந்து தூக்கிட்டு போடுவாங்க. துபாய்க்கு பரவாயில்லை, இருந்தாலும் அந்த வெங்காயம் எல்லாம் விதைச்சா தான். நாங்கள் வெங்காயம் விதைச்சா இங்கேயே நாங்கள் அங்கே செட் போட்டு நாங்கள் ஒரு சின்ன டென்ட்லாம் போட்டு இங்கே காவலுக்கு இருப்போம், லைட்டெல்லாம் போட்டு அள்ளிக்கொண்டு போயிடுவாங்க. அடேங்கப்பா, இப்படி செய்யாதீங்க மக்களே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு இதுல 2 செய்து முடிக்க நீங்கள் இப்படி திருடிட்டு போடுறன்றது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லையானே?
பாருங்க அப்படி வேலை நடக்குதுன்னு சொல்லி தனியாக விதைச்சிட்டு அல்லது அது முளைச்சிட்டு அப்படி இப்படி காவல் ஆற்று அதோட பெரிய பிரச்சனை. இதை வந்து பிடிங்கொண்டு போகிறது அது இதுன்னு சொல்லி நிறைய சிக்கல்களால் இதை எடுத்தாலும் இதை கொண்டு போய் நீ அடுத்த கட்டம் இதில் பிடுங்கி போனீங்கன்னா இதில் வந்து பொதி செய்யணும். பொதி செய்து இதை சந்தைக்கு அனுப்பி அங்கே என்ன விலை வருது அந்த விலை கைக்கு வந்த அப்புறம் தான் இது லாபமாக நட்டமாக விளைச்சலா அறுவடை எப்படி இருக்குது சந்தோஷமா துக்கமான்றதெல்லாம் இவர்களை பொறுத்தவரை ஒரு நிச்சய தன்மையற்ற ஒரு விஷயம் தான். இப்போ நெல் விதைகள் வந்து மழை எவ்வளோ முக்கியம்னு பார்க்குறோமோ அது மாதிரி தான் இந்த விவசாய செய்கைகளை வந்து இது விற்று வரக்கூடிய அந்த அறுவடை விலை என்றதான் இவர்களுடைய வெற்றியை இவர்களுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வை விவசாயத்தினுடைய இதை வந்து தீர்மானிக்கும். சரி, நீங்கள் ஒரு ஆசிரியர் இருந்து கொண்டு இந்த தோட்டமும் செய்யணுமன்ற அந்த யோசனை ஏன் உங்களுக்கு வந்தது? உண்மையை சொல்லப்போனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் தொழிலுக்கும் யாரும் மதிப்பு கொடுக்கறதில்ல. ஆசிரியர் தொழிலோடு நின்று கொண்டால் கட்டுப்படியாகாது, வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போக கஷ்டம். தனி ஒரு தொழிலில் விவசாயம் காலத்துக்கு காலாகாலம் செய்கிறபடியாக அதை நாங்கள் விடக்கூடாது. எங்களுடைய மண்ணினுடைய பெருமை விவசாயம், மண்ணினுடைய பெருமையில் எங்களோட குடும்பம் எல்லா குடும்பங்களுக்கும் இருப்பது போல் அதை நாங்கள் விட முடியாது. சரி, நான் நேரே கேட்குறேனே, வீட்டை உங்களை கட்டாயம் தோட்டத்துக்கு வாண்டு கூப்பிட்டவங்களோ நீங்களா விரும்பி வந்தீங்களோ? நான் விரும்பி வந்தேன். யாரையும் என்ன கட்டாயப்படுத்தல, நானாக தான் விரும்பி நிற்கிறேன். இப்போ என்ன சொல்லுது நீங்கள் விரும்பி வந்த நீங்கள் அந்த வேலையும் இந்த வேலையும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கு இல்லையா? கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நான் சனியாரில் இருக்கிற வேலையில் செய்வேன், மற்ற நாளில் அப்பாவும் மாமாவும் பார்த்துக்கொள்ளணும். இப்போ பிரச்சனை இல்லை, சமாளித்து கொண்டு போகலாம். இப்படி அறுவடை வரைக்குள்ள விடுமுறை எடுத்து வந்துட்டு லஞ்ச் சேர்ந்து செய்யணும் ஆளும் பெருமா. அது பெருமை. லீவ் எடுக்கிறதுக்கு பிரியோசனம் வேணும் தானே. அப்போ விடுமுறை எடுத்தாலும் அதை பிரயோசனமாக பயன்படுத்துகிற இவர்களை நீங்கள் வாழ்த்தலாமே. இதுலேயும் ஓரளவு பெரிய பெரிய காய்கள் இருக்குது. காலநிலை தான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தேவை. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, எதுவும் சாத்தியப்படாது. பாகுகளை சந்தோஷமாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் அவர்களுடைய வலிகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள். எப்பயுமே விவசாயம் மதிப்போம், விவசாயத்தை செய்வோம். இப்போ அன்றைக்கெல்லாம் சில பேர் காணொலியில் வந்து அந்த இராணுவம் வந்து மக்களுடைய காணிகளில் விவசாயம் செய்து அந்த அறுவடை பொருட்களை கொண்டு வந்து விற்கிற நிலைகளில் இங்கே விவசாயம் செய்ய ஆக்களில் இல்லை நிலம் எல்லாம் தெரசா போய் கிடக்கு அப்படி அப்படின்னு தாறுமாற கருத்து சொல்லிச்சினோம். அதில் இருக்கக்கூடிய விஷயம் அது அல்ல. இப்போ அது காணொலி போட்டதுக்கே காரணம் அதை மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. அதில் என்ன விஷயம்னு சொன்னால் எங்கட காணியை பிடிச்சி அந்த ஜனம் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் தெரியக்குள்ள அதில் விவசாயம் செய்து கொண்டு எங்கட சந்தையில் விற்கிறது தான் பிள்ளையாண்டு போட்டானே தவிர விவசாயம் செய்கிறது பிள்ளையான்னு சொல்லி ஒரு இடத்துலையுமே போடே இல்லை. இப்படிப்பட்ட நிறைய சிக்கல்கள் எல்லா பக்கமும் இருக்குது. பெரிய காய் பிடுங்கி காட்ட வந்து நிற்கிறேன். அப்போ முதலாளியை நீ ஒரு 3 மாதத்துக்கு பிடிக்கல என்ன? லட்சாதிபதியான ஆசிரியர், துபாய் பூசணி விவசாயம் மூலம் அப்படின்னு போடலாமா? ஐயோ, இது என்னப்பா? எங்க கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிராம் இருக்கும். ஒரு காய் பெருசாக ஆகுன்னு எவ்வளோ கிலோ வரும்? ஒரு காய் 700-800 கிராம் தான் கூட வாருது. அது இந்த விதை இந்த இனத்தில் இருக்குது. நல்ல விதை போட்டால் நல்லா வரும். விதையும் வந்து நல்ல விலையில்லை என்ன? ஒரு டின் என்ன 7500 ரூபாய்க்கு இருக்குது. அது 500 கிராம் 7500 ரூபா. சின்ன டின்னும் இருக்குது 2500 ரூபா. ஒவ்வொரு விலையில் இருக்குது, ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. இது வந்து ரோயல்ன்றது கம்பெனின்ற சீட்ஸ் தான் இது. ஆனால் இந்த விதையும் வந்து எங்கள்கிட்ட இல்லையா? எங்கள் ஒரு டைம் இது வந்து அங்கே வெளிலேருந்து வாரது தான், வெளியிலேருந்து வாரது. இந்த ஹெய்லைஸ் கம்பெனியால் தான் கூட வாரது. அமெரிக்கன் சீட்ஸும் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது. ஹைப்ரிட் சரியான விலை. கால படிகளுக்கு விவசாயம் செய்யணும், விவசாயத்தில் ஆர்வம் இருக்குதா? என்னை பொறுத்தவரையில் குறைவு தான். அது ஏன்னு சொன்னால் அவைக்கு விவசாயத்தை தாண்டி அவருக்கு நிறையவே பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றன. இந்த காலத்தில் டெக்னாலஜியும் வளர்ந்த மட்டத்தில் எல்லாருமே கூடுதலாக சோஷியல் மீடியாவிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. விவசாயத்தை பார்க்குறது யாருக்குமே நேரம் இல்லை, விருப்பமும் இல்லை. நான் 90s கிட்ஸாக இருக்கிறபடியே எங்களுக்கு இந்த அருமை தெரியுது. ஏன் அப்படி யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் மனதையும் புண்படுத்தவோ செல்லவில்லை. 2K கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இல்லையென்று இல்லை, இருந்தாலும் குறைவு தான். அந்த வகையில் 90s கிட்ஸாக இருப்பதுக்கு பெருமைப்படுறேன். பெருமைப்படுறீங்களா? வீட்டு கஷ்டத்தை இல்லை வீட்டில் பொருளாதார பலத்தை உணர்ந்தேனே களத்துக்கு வர்றது. நிறைய பேருக்கு இப்போ எல்லா வசதி வாய்ப்பும் தாறுமாறாக கிடைச்சிது. அன்றைக்கு நான் முந்தியெல்லாம் நாங்கள் ஆளுதல் நாங்கள் ஜோதிச்சாலும் சிலது கிடைக்காது. ஏன்னா உண்மைதான்.
இன்றைக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சபடியா இந்த கஷ்டப்படணும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற யோசனையே இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட இப்படி கேட்கக்கூடாது, அந்த ஆசிரியர் வேலை நல்லமா தோட்ட வேலை நல்லமா? ரெண்டுமே நல்லண்ணா. ஆனால் ரெண்டும் ஒரே நேரமாக சமாளிக்கிற கஷ்டம். டைம் தான் எல்லாத்துக்கும். நாங்கள் எதை விரும்பி செய்கிறோமோ அனுபவிச்சு செய்கிறோமோ விளங்கலை. எதை விரும்பி செய்கிறோம்டா அதில் தான் இருக்கேன்னு நான் ரெண்டையுமே விரும்பி செய்கிறேன். அதான் சொல்கிறேன், ஒரு தொழிலின வெற்றின்றது அது எந்த தூரம் நேசிக்கிறவன்றதுலாம் இருக்குது. கட்டாயம். தோட்டத்துக்கு வந்தால் ஒரு விஷயமும் வந்து கெட்டு போனது கிடையாது. இந்த அடியிலே வந்துருக்கக்கூடிய இந்த கீரைன்றது நல்ல சத்தானது. இப்போ தோட்டம் இல்லை, கீரை இல்லை. இதை அந்த வளமையாக நாங்கள் சாப்பிட்ற கீரையில் அந்த தொய்யிலோ வேறு ஒரு பேரில் சொல்லுறது நல்லா இருக்குது. நல்ல சுவை. ஒரு குத்தரிசி சோறை போட்டு ஒரு பருப்பு கறியை வச்சு இந்த கீரையை சேர்த்து கடைஞ்சி விட்டால் ரெண்டா கடுப்பே அப்படின்னு கேட்பீர்கள். அது இல்லை, இதான் உண்மையான ஒரு இயற்கையான வாழ்க்கை. எல்லாமே இழந்து போனாச்சு. தண்ணி ஒரு அடியோடைய வந்து வெள்ளம் முளைச்சிருக்கணும். அப்போ பிடிங்கி ஒரு நாளைக்கு ஒரு பிடி பிடிச்சாலே காணும் ஏமான இருக்கும். சரி, இந்த அறுவடையெல்லாம் எங்கே போகுது? அறுவடையெல்லாம் தம்புள்ளைக்கு போகுது. ஏன் இங்கேயே சந்தையில் கொடுக்குறதே என்ன பிரச்சனை? இங்கேதே சந்தையில் முதல் சொன்ன மாதிரி விலை பிரச்சனை தான். 2-3 வியாபாரிகள் வந்து பார்த்துருந்தார்கள் விலை ரக்கம். அப்போ எங்களுக்கும் விலை தானே மிக முக்கியம். இப்போ போன வருஷத்தை மாதிரி இந்த வருஷம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்சம் 2-3 பேரோட கதைச்சு இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஓகே சொல்லியிருக்கா. அவரும் தெரிஞ்சவர் தான். அதால் இப்போ இன்றைக்கு பிடிங்கி அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட விழா செலவு வரும் ஒரு விழா செய்கிறதுக்குன்னு சொன்ன உங்களுக்கு? பூசணியை பொறுத்தவரையில் செலவுன்றது குறைவு தான். தோட்டத்தை உழுவுறதுக்கும் விதை வாங்குறதுக்கும் அதுக்குரிய பாத்தி கட்டி அப்படியான வேலைகளுக்கு மட்டும்தான் செலவு. பார்க்க போனால் ஒரு 40,000 பார்க்கலாம் செலவு. 40,000 50,000 பார்க்கலாம். இந்த வாழ்க்கை எத்தனை பேர் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களை வந்து சாப்பாடெல்லாம் இப்போ தான் கடையில் எடுக்கிற வழக்கம். முந்தி வீட்டை இருந்தே சமைச்சு வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுத்து அன்பாக கவனித்து போயிடக்கூடிய இந்த விஷயம். அதோட இந்த நிழலுக்கு இருந்து சாப்பிட்ற அந்த சந்தோஷம்ன்றதும் தனியானது. இப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கிறது அல்லது இவ்வளவு விவசாயம் செய்கிறது, குடும்பமாக சேர்ந்து தோட்டம் செய்கிறது, அது இதண்டு அறக்க பறக்க நாங்கள்லாம் ஓடி திரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கையினுடைய பொன்னான காலங்கள் பொன்னான சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். பொடியாக வேலை செய்து அழைச்சி போடாங்க. என்ன வந்திருக்குல்ல சொல்லுங்க. என்னது? நெத்தலி, உருளைக்கிழங்கு குழம்பு, குழல். நீங்கள் செய்கிற வேலைக்கு என்னதான் நீங்கள் 5 நட்சத்திர விடிவில் பெரிய அளவில் கொண்டு போய் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த சுகம் வருமா? வராது. அவ போய் சாப்பிடுங்க. அதுவும் தோட்டத்தில் இருந்து இந்த காற்றுப்பட சாப்பிடணும். வேலை செய்ய அந்த காலம். இப்போ இந்த ஆடு காலம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தோட்டத்தில் ஆடு காலே காண முடியாது. இல்லையா அவன் இல்லையா இவர் பிடிச்சி அடிக்கிறது வெட்டி இல்லையா அவர் பிடிச்சி உடைக்கிறது இப்படியே கோல் வர்றது இந்த பூவரசை வெட்டிடுவாங்களா. ஆடுகால் முந்தியெல்லாம் அந்த கிணத்துக்கு போட்ட அந்த துளாவுண்ட கட்டை தான் இப்போ ஆடுகாலாக பெருசாக வளர்ந்துருக்கு. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அப்படித்தான் உண்மை. இதே இப்போ பஸாராக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் காலமாக நிறைய பேர் வந்து வருவாங்க போவாங்க. சொந்த பந்தம் அறுவடை என்றாலும் முந்தி ஒரு காலத்தில் சொந்த பந்தம் வேலைக்கு ஆக்களை பிடிக்கிறதே கிடையாது. சரியா? களைச்சி போனோம், சாப்பிட்டு களைச்சி போனோம். ஒரு தேத்தனை குடிக்கணும், அதுவும் பெருந்தேத்தனை குடிக்கணும். தோட்ட வேலையில் தலையாடி கம்மிச்ச பூசணிக்காய் வைப்படுங்க. களைச்சி போனோம், சாப்பிட்டா தான் புத்துணர்ச்சி கிடைக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். பேசாமல் ஊஞ்சல் அடிக்கொண்டு இருக்கிறேன். சந்தோஷம் வாழ்க்கை. நோய் பேர் எப்படி பஞ்சலாக வர்றது? அதான் இந்த காலையில் இப்படி சத்தியம் விளையாடி ஃபங்கஸ் ஏதாவது அடிக்கிறதா? அல்லது ஃபங்கஸ் இல்லாத இந்த விரைக்குள்ளேயே வெயில் கூட அந்த விரைக்குள்ளே அப்படி விரைக்குள்ள கூட வந்து காய் வராது. அப்படியே பூக்காது. அப்படின்னு எரியத்தான் கண்டோட மற்றதுக்கும் பெற விரும்ப நிற்க சரி. 20 ரூபா பிடிக்கிற மாதிரி இப்போ தான் முதல் தரமோ என்ன பூசணி பிடிங்கல. இது இப்போ நட்டு ஒரு 28 நாள் இருக்கு, 25 நாள் இருக்கு. அது பெரிய வசனமே இல்லையாண்ணே. நிற்கிற உள்ள முள்ளுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அக்கறையா சடா விடாது திருப்பி வேலைக்கு அங்கேயாச்சு ஓய்வு எடுக்கிறதே இல்லை. ஓய்வு எடுத்தா சரி வராது. சரி வராது. இன்றைக்கு கொடுத்து அனுப்பிடலாம். என்ன சாமான் கொடுத்து அனுப்பிடலாம். இதில் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயல் இருக்கும், சில இடத்துல வந்து பெரிய பெரிய காயல் இருக்கும். இவ்வளோ ஒரு உச்சபட்ச அறுவடை என்று சொல்லி பார்க்கலாம்.
இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறுபட்ட வடிவங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இத்தனை வரைக்கும் இந்த அனுபவங்கள், இந்த விவசாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதுக்குள்ள கிடக்கிறதுலே பெரிய காய் இருக்கா? இருக்கு. எங்கே கிடக்கு? அந்த பக்கம் இருக்கு. இந்த இதை விட பெருசு இருக்கு. எது? இது ஓரளவு சைஸ் தான். இதை விட பெருசு அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. இங்கே வளைஞ்சு போயிருக்கு. அங்கே கிடக்கிறதும் கூட தானா? இல்லை இல்லை, அது வேறு தோட்டக்கா. அதில் தான் பிறகு வரேன். இங்கே அங்கால போய் இங்கே இருந்து கண்டு தண்டு அடிக்கிறதுக்கு காய் போய் அங்கால காய்ச்சா அதுக்கு சொந்தம். அது எங்கட காயை நாங்கள் தானே எடுக்கணும். சில நேரம் கொடிக்குள்ள காய் வைக்க அவன் காயங்களோட வரும். ஏதாச்சும் கேட்டார் பக்கத்து வீட்டு மாமரம் மேலே பக்கத்து வீட்டு தென்னை மரம் கிடைக்க தேங்காய் போட்டால் அது மாங்காய் ஆச்சா யாருக்கு சொந்தம் கொண்டு கொள்ள வரோம் நாங்கள்.